ஆனால் உண்மையிலே ஆர்சிபி நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பாவம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ முயற்சி பண்ணியும் எல்லா முயற்சியும் தோல்வியிலே போயிடுச்சு. ஆமாம், ஆர்சிபி தோத்துருச்சு. சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்க என்னென்ன வகையில் உண்டோ எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணாங்க, ஆனால் ஆர்சிபி தோத்துருச்சு. மேட்ச் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அத்தனை கேட்ச் டாப், அதுவும் விராட் கோலிலாம் கேட்ச் டாப், அதுவும் கைக்கு வந்த கேட்சை கையிலேயே படாமல் விடுறாரு. அது பரவாயில்ல, ஒரு 15க்குள்ளே தான் ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவரில் 4 ஃபுல் டாஸ், சரி ஒரு ஃபுல் டாஸ் கை தவறி விழலாம், 2 ஃபுல் டாஸ் விழலாம், 4 ஃபுல் டாஸ் ஒரு நோபால் உள்பட 4 ஃபுல் டாஸ் எப்படி விழும்? இப்படி போட்டும் சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்க முடியவே இல்லை. எல்லாரும் சொல்ற மாதிரி சிஎஸ்கே வந்து அன்பிரடிக்டபிள் தான், யாராலையும் அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாத போல. நீ என்னடா என்ன ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி மாசா தோத்துட்டாங்க சிஎஸ்கே, பாராட்டியே ஆகணும். சில பேர் வந்து இல்ல ப்ரெஷர்ல, அதாவது யார்கருக்கு ஏம் பண்ணி ப்ரெஷர்ல வந்து நோபால் விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன டவுட்னா, தோனியே ஃபுல் டாஸ் பால்ல எல்பி ஆயிட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன ப்ரெஷரு? அதுக்கப்புறம் ப்ரெஷரே இல்லையே, அதுக்கப்புறமும் ஃபுல் டாஸ் போட வேண்டிய அவசியம் இல்லையே. எப்படியோ ஆர்சிபி டீமுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியும் தோத்துட்டீங்க, ஆனால் நல்ல ஃபைட், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டீங்க. சிஎஸ்கேக்கு என்னோட கருத்து என்னன்னா, இனி நீங்கள் வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன, தயவு செஞ்சு இந்த நாகர்கோட்டி, சித்தார்த் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இனிமேலாச்சும் வாய்ப்பு கொடுங்க.